அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாமட பிள்ளைகள் மாமிட பிள்ளைகளோட எல்லாம் அவங்க எல்லாம் நாங்க சின்னத்துல இருந்து பழகினவங்க. சின்னத்துல இருந்து பழகத்தான் செய்வாங்க. சின்ன பிள்ளைக்கு சட்டம் இருக்கா? பருவ வயது அடையாதவங்களுக்கு சட்டம் இருக்கான்னு கேட்கிறேன். நாங்க சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்தவங்க. அப்படி வளர்ந்த எங்களுக்குள்ளாலையெல்லாம் அந்த மாதிரி கெட்ட எண்ணம் எல்லாம் இல்லை. அது எங்க மச்சான், எங்கட மச்சி அப்படின்னு கையை பிடிக்கிறது, கண்ணத்தை கிள்றது, சிரிச்சுறது, விளையாடுறது, அவங்க ரூம்ல போய் இவங்க இருக்கிறது, இவங்க ரூம்ல அவங்க இருக்கிறது, சர்வ சாதாரணமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, அங்க மொட்டாக்கும் இல்லை, ஹிஜாபும் இல்லை, ஆடை ஒழுக்கங்களும் இல்லை, சர்வ சாதாரணமா இருக்கிறது. மச்சான் வந்தா வாங்க மச்சான் இருங்க, உமா இருக்கணும் வாப்பா இருக்கணும் தேவையெல்லாம் இல்லை. வாங்க மச்சான் இருங்க மச்சான் தேத்தனி குடிச்சிட்டு போங்க மச்சான். ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை? அவனை தேத்தனி குடிக்கணும்னா அவங்க உமா வாப்பாட்ட சொல்லி தேத்தனியை ஊற்றி கொடுக்க சொல்லி, மச்சான் வந்தா நீ ஏன் மச்சிக்காரி வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு உட்கார வச்சு தேத்தனி ஊற்றி கொடுக்கறது, சாப்பாடு பரிமாறுறது, இதெல்லாம் நீ ஏன் செய்யணும்? யாரு வந்தாலும் அந்த அஜ்னபி என்ற சட்டத்துக்குள்ள அவன் இருந்தா நீ அஜ்னபி. எனக்கு ஒரு ரூல் இருக்குது, அது அல்லாஹ் விதித்த சட்டம், அந்த வரம்புகள் மீறப்படக்கூடாது என்று அப்படி இருக்கிறாங்களா? இன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் என்ற பெயர்ல குடும்பங்கள்ல வந்து சர்வசாதாரணமாக கூட பிறந்தவங்க திருமணம் முடித்தவர்கள் அந்த வீடுகளுக்குள்ளே இருப்பார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரூம்ல தம்பிக்காரன் அல்லது ஒரு ரூம்ல தங்கச்சிக்காரி, இன்னொரு ரூம்ல தாத்தாக்காரி அல்லது நானாக்காரன், இந்த ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இப்ப இந்த தாத்தாக்காரியும் தங்கச்சிக்காரியும் கூட பிறந்தவங்க திருமணம் முடிச்சு வந்தாங்களே, திருமணம் முடிச்சு வந்தவங்க வந்து உடம்பிறந்தவங்களா? கிடையாது. சரி, நானாவும் தம்பியும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அந்த நானாவும் தம்பியும் திருமணம் முடிச்சு வந்தவங்க ஒரே வீட்டுல ரெண்டு ரூம்ல இருக்கிறாங்க. இவர்கள் இருக்கும்போது ஆடைகளை ஒழுக்கத்தை பேண வேண்டுமா இல்லையா? அவர்கள் அஜ்னபி மஹ்ரம் என்ற உறவு பேணணுமா இல்லையா? சர்வ சாதாரணமா கூட பிறந்த நானோட பொஞ்சாதிக்கு முன்னாலேயோ அல்லது தாத்தாட புருஷங்காரனுக்கு முன்னாலேயோ தங்கச்சிர புருஷங்காரனுக்கு முன்னாலேயோ சர்வ சாதாரணமான ஆடைகளில் நம்ம வந்து போகலுமா? கொஞ்சம் குழாவ முடியுமா? பேசி மகிழ முடியுமா? ஒழுங்கான முந்தானைகள் அணிவதில்லை. கணவன்கிட்ட எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள அவன் முன்னாலேயும் அவள் முன்னாலேயும் நடமாட வேண்டி இருக்கும். இப்படி நடமாடும் போது ஒரு நேரத்தில் இல்லை இன்னொரு நேரத்தில் சைத்தான் ஒரு உணர்ச்சியை தூண்டிவிட்டு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி அது எங்க கொண்டை விடும்? அப்ப நாங்க என்ன பண்றோம்னா எங்களுடைய ஆடைகளை சீர்படுத்தி கொண்டு நாம வந்து கணவன்கிட்ட அப்படியா இருக்கிறோம், கணவன்கிட்ட சர்வசாதாரணமா முந்தானையும் இல்லாம தான் இருக்கிறோம். அது காமராவில் இருக்கும் போது அறையில இருக்கும் போது ஏன் புருஷையா ஏன் பிள்ளையா ஏன் வாப்பா ஏன் உம்மான்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளால அது பிரச்சனையே கிடையாது. ஆனா மச்சா முன்னாடியோ மச்சிக்காரி முன்னாடியோ இப்படி இருக்கேலுமா? அப்படி இருந்தால் என்ன செய்யும்? இந்த மாதிரி பல விளைவுகளை உண்டாக்குகிற மோசமான அந்த நடத்தைகளை சாதாரணமாக வீடுகளுக்குள்ளே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம், வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு உறுத்தலே இல்லையே. எங்களுக்கு உறுத்துதா? மனசு உறுத்துதா? எங்கட மனசு உறுத்தலை. ஏண்டா நாங்க பழகிட்டோம், அப்படி வாழ்ந்துட்டோம். நீ வாழலாம், ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லுகிறார்கள்? இப்படி இருந்தா உன்னை சைத்தான் ஒரு நேரத்தில் மரணத்தினுடைய விளிம்புல கொண்டை நிப்பாட்டுவான், அது நிச்சயம் நடக்கும். இந்த எச்சரிக்கை நாம பண்ணல, அல்லாஹ்வுடைய ரசூல் செய்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையை எங்கட சமுதாயத்தில் நாம என்ன செய்யறோம்டா இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வீடுகள்ல ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த கூட்டு குடும்பங்கள் என்ற வீடுகளை கவனிச்சு பாருங்க. ஒரே வீட்டுல நானா தம்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்து ரெண்டு பேரை வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பேரும் நானா தம்பிக்கு யாரு? அப்ப இதையெல்லாம் கவனிக்க தவறி நம்முடைய சமுதாயம் ஒழுக்கத்தை குழி தோண்டி புதைக்கிற காரியங்களைத்தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். நீ முடிச்சா உனக்கு ஒரு வீடு வாசலை கட்டு, தனியா போய் உட்கார்ந்துக்க. அப்படி இல்லையா ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு போயிரு. ஒரே வீட்டுக்குள்ள நாங்க வந்து கூட்டு குடும்பம் நடத்த போறோம்னா நிச்சயமாக அந்த கூட்டு குடும்பங்களில் ஒழுக்கங்கள் பேணப்பட மாட்டாது. இந்த வரம்புகள் சிதைக்கப்படும். நாளைக்கு ஏதோ ஒரு விளைவை செய்தான் அதற்குள்ளே ஏற்படுத்தினான் என்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் சிதைந்து வெட்கி தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலையை அது ஏற்படுத்தும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.